ஹல்லேலூயா. ஒரு 150 பேர் இருப்பீங்க நீங்க, 120. இவ்வளவு பேருடைய சத்தம் ரொம்ப கம்மி. ஹல்லேலூயா. God is good all the time. Fantastic. இந்த நாளினுடைய ஆராதனைக்காக நான் தேவனை அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். As we said, all the time God is good. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் இந்த நேரத்தை அவர் கருத்திலே கொடுத்தார். Thank you Father. நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்தம் உள்ள தேவனே, குமாரன் கிறிஸ்துவின் மூலமாக இந்த ஆராதனையிலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையை உமது கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. நீ பேசுகிற தேவன், நாங்கள் பேசும்போது நீர் கேட்கிற தேவன். ஆண்டவரே, இந்த வேளையை உமது கரத்திலே கொடுக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் ஐயா. உமது வார்த்தைகளாய் இருக்கட்டும். என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்திலே எப்பொழுதும் பிரிதியாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆராதனையிலிருந்து போதகர் ஏறெடுத்த சில ஜெபங்களிலிருந்தும், ப்ராமிஸ் பிரேயர், ப்ராமிஸ் அண்ட் கவுன்சில் வேர்டில் இருந்தும் தேவன் நான் இன்று பேச போவதை உறுதிப்படுத்தி இருக்கிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவதாக. அலெக்ஸ் பேசும்போது எங்க என்னுடைய சங்கீதத்தையும் எடுத்து பேசிடுவாரோ நான் நினைச்சேன். Thank God you didn't touch that. இந்த நாளிலே சங்கீதத்திலிருந்து உங்களிடத்திலே நான் பேச சித்தம் கொண்டு தேவனிடத்திலே கேட்கும் பொழுது தேவன் அதை அதிகமாக என்னிடத்திலே உறுதிப்படுத்தினார். சங்கீத புஸ்தகம் நம்முடைய வேத புத்தகத்திலே நடுப்பகுதியில் இருக்கிறது. மிகவும் ஒரு அருமையான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே இது எத்தனாவது புத்தகம்? Anybody know what's the number of the book in the Old Testament? 19வது புத்தகம். சங்கீத புத்தகங்கள். It comes on the 19th book. How many chapters? 100? 150. 150. 150 அதிகாரங்கள். இந்த 150 அதிகாரத்தில் வேதத்திலே ஸ்மாலஸ்ட் அதிகாரம் எதுல இருக்கு? சங்கீதத்தில் இருக்கு. என்ன சங்கீதம் அது? 117. 117. அதுல எத்தனை வசனம் இருக்கு? 2 வசனம். லாங்கஸ்ட் சாப்டர் அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அதை எப்போ ஸ்கிப் பண்ணிருவீங்க இல்லையா? எல்லாம் சிரிக்கிறீங்க. அப்போ கரெக்ட். லாங்கஸ்ட் சாப்டர் இஸ் 119. எத்தனை சங்கீதம் அதுல? 176 verses. அந்த ஒரு சாப்டர்ல மாத்திரம் 176 176 வசனங்கள் இருக்கு. இந்த வசனம், இந்த புத்தகத்தை அதிகமாக வேத பண்டிதர்கள் இன்னும் வியந்து அதை குறித்து அதிகமாக தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இது தேவனுடைய ஒரு பெரிய குணாதிசயத்தையும், தேவன் மக்கள் மீது உள்ள அன்பையும், அவருடைய வெளிப்பாடுகளையும், மனிதனுடைய உணர்ச்சிகள் எந்தெந்த நிலையிலே மனிதனுடைய உணர்ச்சிகள் மாறுபட்டு கொண்டு இருக்கிறது, எவ்விதமாய் அவன் உணர்கிறான் என்பதை அழகாய் கவிதை வடிவத்திலே இதை எழுதியிருக்கிறார்கள். சங்கீத புஸ்தகம் ஒரு எழுத்தாளராய் எழுதப்படவில்லை. It is not written by one single man. It is a collection of a few writers. அநேகர். யாரெல்லாம் எழுதியிருக்காங்க? தாவீது, சாலமன், ஆசாப், ஹேமான் மற்றும் சில பேர் தெரியாத எழுத்தாளர்களும் வேத பண்டிதர்களும் இதை எழுதியிருக்கிறாங்க. இந்த புத்தகத்தை எல்லாம் ஒருமுகப்படுத்தி
சங்கீத புத்தகமாக நமது கரத்திலே இருக்கிறது. இதுல கர்த்தருடைய ரோல், கர்த்தருடைய செயல், கர்த்தருடைய வழிநடத்தல் இதில் அதிகமா எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு காரியம் தெரியுமா? The best voted psalms in this book எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? Can somebody can guess? எது மிக சிறந்த சங்கீதம் என்று எல்லாரும் விரும்பி அதற்கு ஒப்புதல் கொடுத்ததாக ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. எந்த சங்கீதம் தெரியுமா? 91. I can't hear. ஒருத்தர் சொல்லுங்க. 23. Any other choice? 121. Okay, the best voted Psalms in the Bible is 23. Yes. 23ஆம் சங்கீதம் மிக சிறந்த சங்கீதம் என்று வேத பண்டிதர்களால் அநேக விசுவாசிகள் மூலமாகவும் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா தேவனை ஒரு பெரிய சிருஷ்டிகர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மிகவும் முக்கியமானவர், மிகவும் பெரியவர், காணக்கூடாதவர், அதிசயங்கள் பலவற்றை செய்கிறவர், சர்வத்தையும் படைத்தவர் என்று அது அதிகமாய் வர்ணிக்காமல் ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பவனாக, ஒரு மேய்ப்பனாக, எவ்வளவாய் ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகள் மேலே எவ்வளவாய் அன்பு செலுத்துவானோ, ஒரு கரிசனை உள்ளவனாய் இருந்து அந்த ஆடுகளை கவனித்துக் கொள்வானோ, அவ்விதமாக அது சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரியத்தினாலதான் இந்த சங்கீதம் மிகவும் 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 முக்கியம் என்று எல்லாரும் விரும்பத்தக்கதாக அதை ஒத்துக்கொள்ளுகிறார். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்று உங்களோடு நான் பேச எடுத்துக்கொண்ட சங்கீதம் சங்கீதம் 32, Psalm 32. Please turn your Bible to mostly I'll be on this. சங்கீதம் 32 பக்கம் 688. இந்த சங்கீதத்தை குறித்து நான் வாசித்து கொஞ்சம் அதிகமாய் வாசித்து நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது I could not move away from this verses. It was keep on pounding in my mind. இதுல நிறைய காரியம் இருக்கிறதே. ஆண்டவரே இது என்ன அப்படி என்று நான் யோசிக்கும் பொழுது மேபி ஐ கேன் டாக் சம்திங் எல்ஸ், நான் வேற எதை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஐ வாஸ் ட்ரைங் வெரி ஹார்ட், பட் ஐ குட் நாட் மூவ் ஃப்ரம் த வேர்சஸ். சங்கீதம் 32 எனக்கு வேற வழி இல்லை. ஆண்டவர் சொன்னார், இதுல தான் நீ பேசு. ஆண்டவரே வருடம் முடிவானது, அதனால இதை குறித்து தான் பேசணுமா? இன்னும் கொஞ்ச நாள் இருக்க. இல்ல, யூ டாக் அபவுட் திஸ், ஐ வில் ஸ்பீக் டு யூ. சோ கர்த்தர் என்னிடத்தில் அதிகமாய் பேசின காரியத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த சாம் ஒரு ஃபர்கிவ்னஸ் சாங்ஸ், அதாவது மன்றாட்டு சங்கீதம் என்று கூட சொல்லலாம். இந்த சங்கீத புத்தகத்தில் இந்த ஒரு சங்கீதம் மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 7 சங்கீதங்கள் இவ்விதமான ஒரு மன்றாட்டு சங்கீதங்களாக இருக்கிறது. சங்கீதம் 6, 32, 38, 51, 102, 130, 143. Psalms 6, 32, 38, 51, 102, 130, 143. இவைகள் எல்லாம் ஒரு மன்றாட்டு சங்கீதங்கள் என்று வேத பண்டிதர்கள் கூட்டியிருக்காங்க. நம்ம வாசித்தனாலும் தெரியும், ஆல்மோஸ்ட் எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ப்ளீடிங் அன்டு காட். கர்த்தரை நோக்கி கம்பீரமாக, அதாவது கர்த்தரை நோக்கி ஒரு அபயம் எடுக்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது. இந்த மாதிரி காரியத்திலே இந்த சங்கீதம் அழகாய் எழுதப்பட்டிருக்கு. இது இயேசுவையும் அவர் நமக்கு செய்த ஒரு பெரிய தியாகத்தையும் கூட அதிகமாய் இதில் எழுதப்பட்டிருக்கு. இந்த சங்கீதத்தின் முன்னால பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிராக்கெட்ல மஸ்கீல் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். மஸ்கீல் அப்படின்னா இந்த மியூசிக்கல் ஃபீல்டில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அந்த சப்ஜெக்ட்ஸில் மஸ்கீல் என்பது the following verses are important அப்படின்ற பொருள். ஐ ஹோப் ஸோ. மியூசிக் தெரிஞ்ச டீச்சர் இருக்காங்க, ஐ கேன்
Maybe we can confirm me later. Muscle என்றால் the following contents of the music இல்லைன்னா அந்த verses are very notable, very important அப்படின்ட்டு பொருள். இதுல வந்து கர்த்தருடைய மன்னிப்பை எவ்விதமாய் நாம் பெற்றுக்கொள்வது, கர்த்தருடைய அந்த கிருபை, அரவணைக்கும் கிருபை, மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற கிருபை எவ்வளவு பெரியது, எவ்வளவு உயர்ந்தது என்று இந்த சங்கீதம் மிகவும் அழகாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது வந்து இத அருமையாய் அதை எழுதியிருக்கிறார். இதே சங்கீதத்தை தான் நம்முடைய பால், அப்போஸ்தலர் பால், கொலோசியன்ஸ் 3:16, கொலோசியர் 3:16, அதுல அவர் சொல்றாரு, let this words of Christ dwell in you richly. அதாவது சங்கீதம் 32, it has to dwell in your heart. உங்கள் உள்ளத்திலே இன்னும் அதிகமாக இது குடிகொள்ளணும். இதனுடைய முக்கியத்துவம் உங்கள் இதயத்திலே எப்பொழுதும் பதிந்திருக்கும். சங்கீதம் 32 must be always written in your heart. Wherever you go, whatever situation you are, this should speak to you. And through this one, you should touch the others also. That's right. இந்த சங்கீதத்தை பற்றி சொல்லணும்னா, இது ஒரு இரண்டாவது சங்கீதம். இங்கிலீஷ்ல blessed is the man அப்படின்னு ஸ்டார்ட் பண்ற the second song. First one எது? சங்கீதம் 1. பாக்கியவான் அப்படின்று இந்த சங்கீதத்தில் குறிப்பிடு. இரண்டாவது சங்கீதம். முதல் சங்கீதம் நம்ம என்ன சொன்னோம்? முதலாவது சங்கீதம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய், blessed is the man who, இந்த அந்த மாதிரி வரும். இது இரண்டாவது, blessed is the man, இவன் பாக்கியவான் அப்படின்று வரும். இதுல வந்து இந்த சங்கீதத்தை குறித்து ஒரு வேத பண்டிதர், அகஸ்டின் என்ற ஒரு வேத பண்டிதர், அவருடைய பெட்ரூம்ல முன்பாக இருக்கிற பெரிய அந்த வால்ல இந்த சங்கீதத்தை பெரிய எழுத்திலே எழுதி வச்சிருப்பார். இந்த சங்கீதம் முழுவதும் இதுல இருக்கிற அந்த 11 வசனங்களையும் he engraved on the wall in front of his bed. Daily, தினமும் அதை வாசிப்பாராம். வயது சென்ற காலத்தில் அவரால் வாசிக்க முடியல. அந்த முடியாத ஒரு சூழ்நிலையில வேற யாரையாவது கொண்டு வந்து, தயவு செய்து இதை எனக்கு வாசிங்க அப்படின்ட்டு தினமும் மற்றவர்களை கொண்டு வாசித்து அதை கேட்டுக்கொள்வார். அவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 32. பார்ப்போம். இதுல வந்து let us see the writer, இதை எழுதின தாவீதை பற்றி பார்ப்போம். Who is David? அப்போஸ்தலர்கள் 13:22. A man after his own heart. வாசிங்க. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி, ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். எப்படி? என் இருதயத்துக்கு ஏற்றவன், the man after his own heart. He was so delighted to declare about David. என்ன ஒருத்தருக்கு பிடிக்கும் அப்படின்னா எப்படி எல்லாம் உயர்த்தி சொல்வாங்க. Because he is doing my thing. He is so delighted to say, David, you are a man after my own heart. என் இதயத்துக்கு ஏற்ற. இவ்விதமாக தாவீதை அதிகமாய் சொல்லுகிறார். இதுதான் தாவீது. பார்ப்போம். தாவீது இஸ் ஆத்தர் ஆஃப் த புக். இந்த புத்தகத்தை, சங்கீத புத்தகத்தில் அநேக காரியங்கள் எழுதினவர். அவர் வந்து ஒரு ராஜா, ஒரு மேய்ப்பன், இரண்டும் இல்லாம பயந்து பயந்து ஓடினவர். எல்லாம் வாழ்க்கையிலே பல நிலைகளிலே காணப்பட்டவர். தாழ்ந்த நிலையிலிருந்து உயர்ந்து ராஜாவான நிலையிலிருந்து வரைக்கும் காட்டும். கர்த்தரால் அதிகமாய் நேசிக்கப்பட்டவர். பல நிலைகள். He experienced his life leading at
different stages. Different stages. நம்மெல்லாம் ஒரு ஸ்டேஜ். I'm a boy and a husband, father, finish. That's all. Ordinary. ஆனா அவர் இருந்த நிலை டிஃபரண்ட் வேறு விதவிதமான நிலைகளில் இருந்தவர். அந்த நிலைகளிலெல்லாம் இருந்துதான் அனுபவித்த காரியங்களை சங்கீதத்திலே எழுதியிருக்கிறார். அதனாலதான் சங்கீதம் நம்ம உள்ளத்தை அதிகமாய் தொடும். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு ஒத்தாசையை கொண்டு அவர் என்னெல்லாம் சொல்றாரோ, தாவீதை எப்படியெல்லாம் ஏவுகிறாரோ, எப்படியெல்லாம் நடத்துகிறாரோ, அதையெல்லாம் அதிகமாய் அழகாய் கருத்தோடு அதை சொல்லியிருக்கிறார். Let us see who is David Patram. What did he do? At one stage of the life he really committed a great sin. ராஜாவா இருந்த இந்த தாவீது இந்த நாட்களிலே ஒரு பெரிய பாவம் செஞ்சிட்டார். என்ன செஞ்சாரு? அடல்ட்ரி, விபசாரம், மற்ற மனைவியை தகாத முறையிலே அணுகுவது. அதை மூடி மறைப்பதற்காக என்ன பண்ணிட்டாரு? கணவனையும் கொன்று விட்டார். அடல்டரர், மர்டரர், and he was hiding the thing from God. அதை பார்ப்போம். So this is a David. அதாவது 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27வது வசனம். 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 7வது வசனம். துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவனை அழைத்து 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாயிருந்தது. இந்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பொல்லாப்பாயிருந்தது. It was a great sin in front of God's eyes. The man after his own heart, உணர்ச்சி பூர்வமாக கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்ன அந்த தாவீது இப்ப பெரிய பாவம் பண்ணிட்டார். இப்போ கர்த்தராலே சொல்றாரு, என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். See, God loves us. நம்மளிடத்திலே அதிகமாய் அன்பு கூறுகிறார். ஆனால் பாவம் செய்யும் போது you really get, நம்முடைய லாங்குவேஜ் சொன்ன very naughty, really gets wild. ஆண்டவரே, நான் இவ்வளவு காரியம் நல்லதா செஞ்சனே, ஆனா தவறு செஞ்சா that is wrong அப்படின்னு சொல்ற தேவன் தான் நம்முடைய. So he was so disappointed. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாத. So that's what he has done. He done a great sin and it's been told by God that I really hate him. அந்த பாவத்தை நான் வெறுக்கிறேன். அடுத்தது பார்ப்போம். What he was trying to do. அவன் என்ன செய்ய முனைந்து இருக்கிறான்? என்ன செய்ய? What he was trying to do after committing the sin. நம்ம பார்ப்போம் 32வது சங்கீதம் 3வது வசனம். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. 3வது வசனத்துல முதல் வார்த்தை என்ன சொல்லுது? நான் அடக்கி வைத்த மட்டும். He has committed a sin and he kept silent. He trying to cover the sin. பாவம் செய்துட்டு இந்த பாவத்தை அடக்கி வைத்தான். பாவத்தை அடக்கி வைக்கிறது. Because God didn't see, my neighbor didn't see, my wife didn't see, my daughters didn't see, my friends didn't see. So why should I go and confess? Bury it. அடக்கி வைப்போம். யாரும் பார்க்கல, நான் செய்த பாவத்தை யாரும் பார்க்கல. அடக்கி வைக்கிறது. உலகத்துல இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர், nobody has got the guts to come and confess the sin what they have done. இங்கிலாந்து தேசத்திலே
ஒருத்தர் திடீரென்று ஒரு பிரபலமான, அந்த நாட்டில் பிரபலமான இருக்கிற ஒரு 4 பேருக்கு ஒரு கடிதம் எழுதினாராம். We all know what you have done. அவ்வளவுதான் எழுதினாராம். இந்த பிரபலமான இருக்கிற இந்த 4 பேருக்கும் அந்த கடிதத்தை போஸ்ட் பண்ணாராம். ஒரே மாசத்துல 4 பேரும் காணாம போயிட்டாங்க. சும்மா எழுதி போட்டாராம். அதாவது அவங்க செய்த பாவங்களை அடக்கி வைத்து இருந்தார்கள். திடீர்னு யாரோ எழுதிட்டாங்கன்னா உடனே ஐயோ தெரிஞ்சு போச்சு, எஸ்கேப், திடீர்னு காணாம போயிட்டாங்க 4 பேர். ஆனா இவரு சும்மா எழுதினாராம். பாவத்தை அடக்கி வைக்கும்போது, மறைத்து வைக்கும்போது, அது யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா அது வந்து தவறு. That's what he is trying to do. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Proverbs chapter 28 verse 13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். வேதம் கிளியராக சொல்லுகிறது, தெளிவாக சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். He will not prosper. ஒரே வேர்டுல ஆண்டவர் சொல்லிட்டார். If you try to conceal the sin, if we try to hide the sin, we will never prosper. வாழ்வடைய மாட்டான். That means there is no life. There is no life if you try to bury or keep silent or hide away, run away from that one. No. No way to escape from the sin. ஆனா அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். ஹல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கண்டிஷன், அதாவது ஒரு கண்டம்னேஷன் மாத்திரம் இல்ல, பட் the verse always gives a hope. அதுதான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பாவத்தை தண்டிக்கிறவர் மாத்திரம் இல்ல, அதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்காம எப்பவும் போக மாட்டார். He himself gave us a sacrifice. அவரே தன்னை ஒரு பரிகாரமாய் கொடுத்த. ஆனால் சகோதரன் சகோதரியே, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுவாராங்க. If you are hiding some sin, please confess. The verse clearly says, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். I don't know whether it's me and anyone. That's why I said, when I was reading the song, I could not go away. இந்த சங்கீதத்தை வாசித்து இதை விட்டு நான் நீங்கவே இல்லை. மோர் தென் a week, ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது என் மனசுல சுத்திக்கிட்டே இருந்தது. That means I was hiding something, and then I have to come to God and confess, Lord, this is what I'm not. Then only God spoke to me about this. இதுல இருந்த மறைபொருள், இந்த கண்டம்னேஷன் மாத்திரம் இல்லை, இந்த தண்டனை மாத்திரம் இல்லை, இவ்விதமான ஒரு கடும் சொல் மாத்திரம் இல்லை, எனக்கு ஒரு வாழ்வளிக்கத்தக்கதாக, என்னை மீண்டும் உயர்த்தத்தக்கதாக தேவன் இந்த அதிகாரத்திலே மீண்டும் பேசினார். பார்ப்போம். So we saw who's David, what did he do, and what he was trying to do. சங்கீதம் இதிலே பார்ப்போம். சங்கீதம் 25:18. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். That means when we hide something, துன்பம் வருது, வருத்தம் வருது. துன்பத்தையும் வருத்தத்தையும் பார்த்து எதை மன்னிக்க சொல்றாரு? என் பாவத்தை. That means there is some sin inside and he is trying to cap it up, trying to close it and keep it secret, keep silent about it. அதை குறித்து பேச வேண்டாம், அதை குறித்து யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், அதை மூடிடுவோம், மறைச்சிருவோம், sweep everything under the carpet, who knows it. அப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது, that means we are trying to do something against
God's eye. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன். இப்படி மறைத்து இப்படி இதை தள்ளி இதை மௌனமா இதை குறித்து மௌனமா இருக்கும்போது அப்ப என்ன வருது? துன்பம் வருது, துக்கம் வருது. அதுதான் என் துன்பத்தையும் துக்கத்தையும் கண்ட ஆண்டவரே, I am suffering a lot, please forgive my sins. So துன்பம் துக்கம், there is a connection with sin. இப்போ துன்பமும் துக்கமும் பார்க்கும்போது எதை மன்னிக்கிற? துன்பம் துக்கம்னா நான் நீக்கிடுறேன், எல்லாத்தையும் எடுத்து போட்டுறேன் அப்படின்னு சொல்லல. பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு. That means there is a connection between the sin and the suffering. துன்பத்திற்கும் துக்கத்திற்கும் ஒரு தொடர்பு பாவத்தோடு இருக்கு. அப்ப நம்மிடத்துல பாவம் இருந்ததுன்னா, எல்லாருமே சொல்லல, எல்லாருக்கும் சொல்லல, அநேகர் நம்ம மத்தியில துன்பத்தோடு இருக்கிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம். இது பாவம் இருக்கிறதுனால ஒரு தொடர்பு என்று வேதம் சொல்லுது. இது ரொம்ப ஒரு அன்ஹெல்தி ஹேபிட். நம் பாவத்தை மறைக்கிறது. இந்த பாவத்தை மறைக்கிறதுனால அநேகர் சிக்கா இருக்கிறது ரொம்ப உண்மை. ஒரு நண்பனிடத்துல போய் சொன்னோம்னா, என்னுடைய பாவத்தை குறித்து ஒரு நண்பனிடத்துல போய் சொன்னா, he will hate me. இப்படி எல்லாம் பாவம் பண்ணிட்டிய நீ அப்படின்னு சொல்லுவான். என்கிட்ட மாத்திரம் பேசாம இன்னொருத்தர்கிட்ட போய் சொல்லிடுவான், விக்டர் இந்த மாதிரி பாவம் எல்லாம் பண்றான். ஆனா இன்னும் அதை குறித்து அதிகமாக ஒரு வெறுப்பு உண்டாகுமே தவிர உங்களுக்கு ஆறுதல் கிடைக்காது. ஆனா சொல்ல வேண்டிய கர்த்தர் இடத்துல சொன்னா என்ன ஆகும்? மன்னிப்பு கிடைக்கும், நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், நமக்கு ஒரு சுகம் கிடைக்கும். அதான் சொன்னேன், என் துன்பத்தையும் வருத்தத்தையும் கண்டு என் பாவத்தையும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, you come to me, come unto me, I will give you rest. அதனால சகோதர சகோதரி, what we are trying to hide, நம்ம யாராவது are we trying to hide something? This will be a good sign if we are undergoing some kind of problem, sickness, sadness in your life. That means it is connected with some kind of sin what we have committed in our future and past. நம் கடந்த காலத்தில் செய்த பாவங்களை எண்ணாமல் அதை அறிக்கை செய்யாமல் இருந்தால் we may go through sickness, troubles. ஆனா இந்த ஒரு சூழ்நிலையில let us see what is our God's nature, what he wants. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கும்போது, பாவத்தை செய்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது, மறைக்கிற போது, what is our God's answer? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Matthew chapter 9. All the sins, யார்கிட்டயும் நம்ம சொல்ல முடியலையே, தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆண்டவராகிய கிறிஸ்து வராரு. நான் பாவிகளை, நீதிமான்களே அல்ல பாவிகளை, இப்படி கஷ்டப்பட்டுட்டு நான் யார்கிட்டையும் சொல்லாம மன்னிப்பு கேட்காம உள்ளேயே போட்டு அழுத்தி மூடி மூடி அடக்கி வைத்து மட்டும், சங்கீதக்காரன் சொல்ற மாதிரி, when I am trying to conceal, இப்படி ஒரு சூழ்நிலையில நான் கடந்து போகும்போது இதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வராரு. இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, I will release you, உங்களை நான் விடுதலை ஆக்குறேன், அவர்களை மனம் திரும்பவே அழைக்க வந்தேன் என்று சொல்றாரு. எவ்வளவு ஒரு நல்ல ஆண்டவர் பாருங்க. அடுத்ததாவது 9வது வசனம், நம் 9வது வசனம் அதே இதுல மத்தேயு. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில், I am sorry, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல
நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவர் வந்தது நோக்கமே அப்படிதான். எல்லா பாவங்களையும் நீக்கி நம்மளை சுத்தமாக்கி மீண்டும் ஒரு நீதிமானாய் மாற்றும். அப்போ நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எந்த விதமான துன்பத்தின் மத்தியில் நடந்து போக தேவையில்லை, எவ்விதமான கஷ்டத்துலையும் நம்ம இருக்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் வந்து தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். 9வது வசனம் வாசிப்போம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. We were going almost end of the year. இன்னைக்கு தேதி 8. இன்னும் ஒரு 29 நாள்ல 8 இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? மாசம் முடிஞ்சிடும். தென் நியூ இயர். இவ்வளவு காரியத்தை நம்ம வச்சுட்டு புது வருஷத்துக்குள்ள போகணுமா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி உள்ளவர். He is the only person who can remove my sins. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். இந்த 32வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், தாவீது வந்து பாவத்தை மறைக்க, it's trying to hide his sins. ஆனா God's nature was very clear. கர்த்தருடைய சுபாவம் பாவத்தை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எல்லா அநியாயத்தையும் he didn't give any conclusion. இது மாத்திரம் நான் நீக்கிறேன், இது மாத்திரம் நான் எடுத்துடுறேன், இது மாத்திரம் நான் மன்னிக்கிறேன். எல்லா அநியாயத்தையும். there is no specific clues given. அதனால தேவன் இடத்துல கொஞ்ச நேரம் கண்களை மூடி பார்ப்போம், கர்த்தர் இடத்துல பார்ப்போம். Let us see, close our eyes, look upon Jesus. இந்த தாவீதை மாறி ஆண்டவரே அடக்கி வைத்த மட்டும். I am trying to conceal. எதையாவது மூடி மறைக்க விரும்புகிறேன், மூடி வைத்திருக்கிறேனா? யாருக்குமே இது வந்து பாதிப்பும் இல்லை, இதனால பெரிய காரியம் ஒன்றும் நகழப்போவதில்லை அப்படின்னு நம்ம நினைச்சு, are we keeping quiet about it? The sins, நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம அதை மூடி மறைச்சு வச்சிருக்கோம். If we are like that, சகோதரனே சகோதரியே, God is speaking to you today. சங்கீதம் 32 உங்களோடு பேசுகிறது. கர்த்தர் பேசுகிறார். Just take one decision. Lord, speak to me. என்னோடு பேசும் கர்த்தாவே, இதை நீர் எனக்கு கொடுத்ததற்காக நன்றி. இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்னை வழி நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தோம், he is trying to hide. Let us see how God reacts to this. கர்த்தர் எவ்விதமாய் இதை குறித்து தாவீதோடு இடைப்படுகிறார் என்று பார்ப்போம். தாவீது செய்த பாவத்தை மூடி மறைக்கிறார், நான் அடக்கி வைத்த மட்டும். So he is trying to conceal it. Let us see what God is trying to do. God is trying to bring out that sin. தாவீதை வந்து அந்த பாவத்தை எப்படியாவது அறிக்கை செய்யணும் அப்படின்னு விரும்புகிறார். இந்த அதிகாரத்தில் ஒரு 3 விதத்தில் God is dealing with David in 3 ways to bring out the sin, to make him to confess. அந்த பாவத்தை அறிக்கை செய்வதற்காக ஒரு 3 வழிகளிலே தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார், தாவீதோடு. ஓகே, டீல் நம்பர் 1 நல்லா இருக்குல்ல? டீல் நம்பர் 1, ரைட்.
So David was accused like a sponge. வாசிப்போம் சங்கீதம் 32 மூன்றாவது. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடக்கி வைத்து மட்டும் நித்தம் என் கதறினாலே. See, ஒரு 4வது வசனம் வாசிங்க. Read that. இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. See, அந்த பாவத்தை மூடி மறைக்கிறார். அதனால என்ன அது நித்தமும் கதறுறார். ஆண்டவரே, something is wrong with me, I don't know what, but he is not telling what he has done. ஆண்டவரே இறங்கும், ஆண்டவரே எனக்கு கஷ்டமா இருக்குது, எனக்கு கவலையா இருக்குது, என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரா? I'm going through a very problematic path, I'm having a tough time. நம்ம எல்லாரும் கதறுவோம், எல்லாரும் கத்துவோம். எப்படி? எலும்புகள் உலர்ந்து போற அளவுக்கு கத்துறாரு. Every day there is no rest, day and night. அப்படிதான் சொல்லுது வசனம். Day and night he is shouting unto God, pleading unto God. Continuously, without any break. He kept on calling unto God. ஆண்டவரே இறங்கு, என்னை விடுவி. எல்லாம் அவருடைய நாவு வறண்டு போகுது, அவருடைய எலும்புகள் எல்லாம் உதிர்ந்து போகுது. இனிமே அவருக்கு பலன் இல்லாத அளவுக்கு he is doing. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறண்டு போயிற்று. God is really accusing. When he is pleading, he is accusing him, making him dry like anything. At least this time he will realize and then come out the sin. இப்படியாவது கொஞ்சம் நெருக்கனா தாவீது எப்படியாவது அந்த பாவத்தை ஒத்துக்கொள்வான், அறிக்கை செய்வான் அப்படின்ட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஸோ பாவம் செஞ்ச போது மனசுல பெரிய பாரம். You know what happens when this is a sponge? It's very light, but when it is soaked with water, what happens? It's heavy. திருப்பியும் பாவம் செஞ்சுட்டு நம்ம கர்த்தரிடத்துல போனோம்னா ஒரு மன பாரம் இருக்கும். வாழ்க்கையில கஷ்டம், துன்பம், வருத்தம் எல்லாம் இதெல்லாம் மனபாரம். We are very heavy. அந்த ஹெவியா இருக்கிற டைம்ல கர்த்தருடைய கரம் வேற ஹெவி. கர்த்தர் is not answering your prayers. உங்களுடைய ஜெபங்களையும் மன்றாட்டுகளையும் கேட்கறது இல்லை. It seems to be he is standing too far. He's not listening to you. அந்த பாரமான நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை இன்னும் எக்ஸ்கியூஸ் பண்றாரு. எக்ஸ்கியூசிங். எக்ஸ்கியூஸ் பண்ணும்போது எப்படியாவது அந்த பாரம் போயிடுச்சுன்னா, இதுல இருக்க தண்ணி போயிடுச்சுன்னா what will happen? It will become light. ரொம்ப லேசாயிரும். இந்த தண்ணி போச்சுன்னா லேசாயிரும். ஆனால் தண்ணி இருந்ததுன்னா கனமா இருக்கும். உங்களுடைய பாவத்தை நம்ம மறைச்சு மூடிட்டு இருந்தோம்னா we will always feel heavy. ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க, குவைட்டாக இருப்பாங்க, மூஞ்சி இப்படி இருக்கும். ஃபீல் ஹெவி, பாரமாக இருக்கும். ஆண்டவரே நித்தம் நான் கத்துறேன், என்னை கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் பண்ணும்போது when we really give up the water, then we become very light. அறிக்கை செய்திருந்தோம். அந்த நேரத்தில் தாவீது அறிக்கை செய்திருந்தார்னா அப்போ ஒரு விடுதலை கிடைச்சிடும். அறிக்கை செஞ்சாரா? இல்லை. First he tried to excuse him like a sponge. அதான் உஷ்ணகால வறட்சியை போல் எல்லாம் வறண்டு போச்சு. ஆனாலும் அறிக்கை செய்யல. Again he sucked up all the things. அதே ஈரமான இடத்துல திருப்பியும் இருந்ததுன்னா என்ன ஆகும்? திருப்பியும் அந்த வாட்டர் எல்லாம் உள்ளதான் போகும். பாவத்தை அறிக்கை செய்யலைன்னா we will always feel heavy.
always feel heavy. ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டோன்னா மனசாட்சி எப்போ உறுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். So the first dealing was failure. He is accused, still he has not come out. அதிகமாய் அவனை நெருக்கினாரு, கரம் வச்சு பாரமா இருந்தது. ஆனாலும் தாவீது பாவத்தை ஒத்துக்கொள்ள அறிக்கை செய்யல. Let us see this deal 2, second dealing. வாசிப்போம். He is dealing David like a animal. Verse 9. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய உன் கிட்டச் சேராத புத்தி இல்லாத குதிரையைப் போலவும் கோவேரி கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இப்போ ஒரு குதிரையை பத்தி சொல்றார். You know the horse is a very strong animal. இந்த ஸ்ட்ராங் அனிமலை ரொம்ப ஈஸியா கண்ட்ரோல் பண்றது என்னதுன்னா அந்த வாயில போடுற இந்த இரும்பு. இட்ஸ் கால்ட் a bit. Can you put the clip on? இந்த ஹார்ஸ் வந்து அந்த வாய் ரெண்டு வாய் நடுவில் போட்டாங்க. இப்படி போட்டாங்கன்னா அது அந்த இது போட்டுருவாங்க. போட்டுட்டாங்கன்னா அது ரெண்டு சைட்லேயும் அந்த அந்த ரெயின்ஸ் வரும், அந்த குதிரையுடைய அந்த கயிறு வரும். அந்த கயிறு பிடிச்சி இழுத்தோன்னா அந்த வாய் அப்படியே இழுக்கும். ஹார்ஸ் என்னதான் ஃபாஸ்ட்ல போனாலும் யூ புல் இட் வில் ஸ்டாப். ரொம்ப குயிக்காக ஸ்டாப். அதனால இதை போட்டு இந்த குதிரையை வந்து எப்படி வேணா கண்ட்ரோல் பண்ணலாம். Such a big massive animal can be controlled by the small bit. கர்த்தர் தாவீதை என்ன பண்றாரு, அதாவது அந்த வசனம் என்ன சொல்லுது, போல கழுதையை போல இருக்க வேண்டாம். யூ டோன்ட் பி லைக் தட். இப்படி போட்டு நெருக்கிறாரு அவனை. He is pulling him to confess. He is treating him like an animal. Still he is not confessing. ஒரு பெரிய சைக்காட்ரிஸ்ட் இருந்தாங்க, கார்ல் மெய்ன்கர் அப்படின்ற ஒரு சைக்காட்ரிஸ்ட். அதாவது மனோ தத்துவம் செய்கிற கவுன்சிலர். அவர் வந்து ஒரு இடத்துல வந்து எப்பவும் போய் கவுன்சிலிங் பண்ணுவார் ஹாஸ்பிட்டலில். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அவுட் பேஷண்ட்ஸில் ஒரு 20 பேர் வந்து ஒரு நாள் கவுன்சிலிங் வந்தாங்க. அந்த கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பேஷண்ட்ஸை வந்து தனியாக அவங்களிடத்துல பேசி நீங்கள் செஞ்ச பாவத்தை உங்களுக்கு அறிக்கை செய்யுங்க, அது உங்களுக்கு மன்னிக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய பேர் அறிக்கை செஞ்சதும் they walked away because they didn't feel the sickness anymore. பாவத்தை அறிக்கை செய்து மன்னிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கிடைச்சதும் அவங்க உள்ள இருக்கிற எல்லா சிக்னஸும் போயிடுச்சு. எல்லா சிக்னஸும் போயிடுச்சு. See, God is pushing David like this animal, dead animal. First one we saw like a sponge. நெருக்கப்படுகிற நேரங்கள் அதிகமாய் பலவந்தப்படுத்தி ஆண்டவர் வந்து இதை செய்ய சொல்வார். You try to plan so many things, but it's all will be a failure. ஆண்டவர் எவ்வளவு ட்ரை பண்றேன், but it is not coming out. He is trying to he is saying don't be like a animal, a stubborn animal.
அந்த கடிவாளம் மாத்திரம் போடலைன்னா அந்த குதிரையை நீங்கள் வழி நடத்தவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. யூ கான் பிரிங் டு எனி பிளேஸ். நீங்கள் விரும்புகிற இடத்துல அனுப்ப முடியாது, போக முடியாது, நிறுத்தவும் முடியாது. அந்த கடிவாளம் போட்டு, அந்த கடிவாளம் போடுறதுக்கே அந்த வாய் திறக்கிறதே ரொம்ப கஷ்டம். குதிரை ஈஸியாக திறக்காது. ஆனால் தேனோ கொள்ளு போட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வாயை திறந்து உள்ளே போட்டுருவாங்க. ஸோ they will all hate to put that handpiece inside the mouth. சிம்சோன் பலமான ஒரு பெரிய ஒரு மனிதன். ஆனால் பாவத்தில் விழுந்த பிறகு கர்த்தரை நோக்கி பார்க்கவே இல்லை. கண்களை இரண்டையும், கடைசியில் கண் இரண்டையும் பிடிக்கிறாங்க, குருடனாக்கி. கடைசி நேரத்தில் வாசிப்போம் நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வாய் பெலிஸ்தியர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும் தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி, இந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, this one time please forgive me, அப்போ அறிக்கை செய்யறான். ஏன்னா எல்லா கஷ்டமும் வருது, எல்லா நெருக்கம் வருது, கண்ணெல்லாம் போகுது. லைக் a dead animal, Lord is forcing him to do things. அவனை கண்ணு பிடுங்கின பிறகு எப்படி நூறு கூட்டு போயிருப்பாங்க, ஒரு சங்கிலி எல்லாம் போட்டு கயிறுலாம் போட்டு இழுத்துட்டு தான் போயிருப்பாங்க. such a powerful man is forced to do. கடைசியில் அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் அப்படின்னு சொல்றதுல அவனுடைய அறிக்கை எல்லாம் வந்தது. அவனுடைய பாவங்கள் எல்லாம் நினைக்கிறான், ஆண்டவரே என்னை மீண்டும் பலப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறான். எல்லா காரியம் அந்த ஒரு வேர்டில், ஒரு விசை மாத்திரம், திஸ் ஒன் டைம் லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஆண்டவர் மனதுருகிறார், அவனை பலப்படுத்துகிறார். So such a big man is controlled by a small bit. கர்த்தர் அவனை அதிகமாய் நெருக்கி அவனை அங்கே கொண்டு போகிறார். Let us see the third dealing. மூன்றாவது டீலிங், வசனம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். The third dealing, like a father and a son. First dealing பார்த்தோம், like a sponge he is accusing. The second one like an animal he was treating. Still he didn't confess. The third one is telling, நான் உனக்கு கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன், உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய. Lord is very changing the tactics. His dealing எல்லாம் மாத்துறாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில சில கட்டங்களை கடந்து வரும்போது we have to say, when God is so lovingly telling you, don't do this one, don't do this one, இதை செய்யாதே, இப்படி செய்யாதே அப்படின்ட்டு மெதுவாக சொல்லும் போதே நம்ம அப்படி கண்ணை வைத்து. The third dealing is like a father and son. He's telling, நான் உனக்கு போதிக்கிறவங்க யாரு? பெற்றோர் தான் போதிப்பார், ஆசிரியர்கள் போதிப்பார், நம்மை அதிகமாக நேசிக்கிறவர்கள் போதிப்பார். நான் உனக்கு போதித்து, I will teach you, I will show the way. என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். Who will say that? Only a father will send to the children. அப்படி சொல்லும்போது, ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும், ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர். இப்படியெல்லாம் சொல்லும்போது தான் he is coming out with the. பார்ப்போம் வசனம் 5 verse 5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன்,
என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். Then he is confessing. அப்போ என் பாவத்தையும் பாவத்தின் தோஷத்தை, அதனால வர எல்லா காரியமும், கஷ்டம், துன்பம், கண்ணீர், கவலை, இழப்பு, வெறுமை, உலர்ந்து போகிற காரியங்கள், எல்லா கஷ்டமும் அந்த நேரத்தில் அந்த தோஷத்தையும் மன்னித்தீர் அப்படின்னு தான் சொல்றேன். All the consequences because of the sin, and he removed all the consequences because of the sin. தோஷத்தையும் மன்னித்தார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில் I don't know what you are going through, எவ்விதமாய் நெருக்கப்படுகிறீர்கள். Maybe because you are not confessed your sin. Maybe you are forced to do certain things. உங்களுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை அதிகமாக பலவந்தப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்க கடந்து போயிட்டு இருக்கலாம். எனக்கு இது பிரியமே இல்லையே, ஆனாலும் என்ன செய்ய வைக்கிறாங்களே. Maybe you are going through that situation. That means it's a dealing number 2. Like a horse, he is trying to pull you to realize that you have done something wrong. ஆனா அதை போல இருக்க வேண்டாம் என்று சொல்றார். மூன்றாவதாக ஒரு பெற்றோரை போல, தகப்பனை போல நான் உனக்கு போதித்து, I will teach you, நீ நடக்க வேண்டிய வழியை நான் காண்பிப்பேன். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. Repent what you heard. சில டிரான்ஸ்லேஷன்ல turn your heart, உன் மனதை திருப்பு. Change your way, உன் வழியை மாற்று. கண்களை மூடி இல்ல பாப்போம், அக்கம் எல்லாம் பார்க்க வேண்டாம், தேவனை நோக்கி பார்க்கணும். Prodigal son, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். You know how God accused him. அந்த தேசத்துல கொடிய பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சம் ஒரு accusing. எல்லாம் குறைபட தொடங்கினான். அந்த குறைவு ஒரு எக்ஸ்கியூசிங். ஒரு குடியானத்தில் இருந்த போய் ஒட்டிட்டான். குடியானத்தில் ஏன் போனான்னு தெரியாது. வேற ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போயிருந்தாலும் அட்லீஸ்ட் he would have got a life. ஆனா குடியானவனுக்கு தான் கிடைச்சான். அவன்கிட்ட சாப்பாடு போடுற கூட அவனுக்கு தேவை இல்லை அந்த குடியானவன். So that is another type of excusing. பன்றிகளை மேய்க்கும்படி அவனை அனுப்பினான். ஆடு மாடு மேய்க்க அனுப்பியிருந்தாவது பரவாயில்ல, பாலையாவது குடிச்சு அவன் உயிர் தப்பிச்சிருப்பான். ஆனா பன்றி திண்டுகிற தவிட்டு கூட அவனுக்கு கிடைக்கல. God is accusing him more. அப்போ ரியலைஸ் பண்றான், என்னுடைய தகப்பன் வீட்டில் பூர்த்தியான சாப்பாடு இருக்கு என் வேலைக்காரன். Then he is come, ஆண்டவரே தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். Then he is confessing, அறிக்கை செய்கிறார். அறிக்கை செய்யும் போது 2 கரத்தை நீட்டி ஓடி வந்து அணைத்துக் கொள்கிறார். ஓடி வந்து அணைத்துக் கொள்கிறார். சகோதரனே சகோதரியே, maybe all the excusing in your life maybe because of a sin which you are hiding. வேதம் கிளியராக சொல்லுகிறது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். தாவீது கடைசியில சொல்றாரு, செம்மையான இருதயம் இருந்தாலும் முழக்கமா வரும். எப்போ செம்மையான இருதயம் வரும்? எல்லா பாரத்தையும் போட்ட பாவத்தை எல்லாம் விலக்கிட்டோம்னா கர்த்தரிடத்துல ஒரு மன்னிப்பின் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அந்த நிச்சயம் உள்ளத்துல வரும்போது ஆனந்த முழக்கம் விடுவீங்க. அதான் சங்கீதம் 32:11 வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே
பிள்ளை, நீங்க யார் இடத்துல போயும் அந்த பாவத்தை சொல்லணும், தேவனிடத்துல சொல்லுங்க. அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறார். பாவங்களை மறைக்க அவர் தகுதி உள்ளவர். அதற்காகவே வந்தார். நீதிமான்களே அல்ல, பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்று அவரே சொல்லி இருக்கிறார்.